ஆண்டு குறுவையில் நெல் சாகுபடி பண்ணியிருந்தேன். கடந்த தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என்னால் அறுவடை பண்ண முடிஞ்சிருக்கேன். மழையினால சில தேக்கங்கள் ஏற்பட்டது. பட் அதையும் மீறி எங்களுக்கு ஒரு சரியான ஒரு கால சூழ்நிலையில் அறுவடை பண்ணியிருந்தோம். அறுவடை பண்ண நெல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு தான் அனுப்பியிருந்தேன். பட் அங்கேயும் எனக்கு காலத்தில் இந்த நெல்லை கொள்முதல் பண்ணி என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வங்கி கணக்குக்கு அமௌண்ட்டு எல்லாமே வந்துருச்சுங்க. பட் பெரிய ஒரு பேருதவியாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கொள்முதல் பண்ண நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லாரி மூலிமா அப்புறப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்தது. பட் இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எல்லாம் லாரியில் இன்னைக்கும் போயிட்டு தான் இருக்குங்க. அதனால் அந்த இதில் எங்களுக்கு ஒரு தேக்கமாக இருக்கிறதா எங்களுக்கு ஒன்றும் தெரியலைங்க. இன்னைய வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. எங்களுக்கு பொது ஜனங்கள் நடந்து போக முடியாத அளவுக்கு டிராஃபிக்கில் இன்றைக்கி லாரி மூவ்மெண்ட் அந்த மாதிரி இருக்குங்க. நான் ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கேங்க. இன்றைக்கி அவ்வளோ லாரி போயிட்டுருக்கு. அதனால் காலத்தில் எல்லா விஷயங்களும் நேரடி நெல் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல பலன் இந்த வருஷம் எங்களுக்கு அந்த ஆண்டு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.